லேடிஸ், ஜென்டில்மேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எஸ்பெஷலி இன்னும் ஒரே ஒரு ஆட்டம் ஆடினா அடுத்த அம்பானி நான் தான் நினைச்சிட்டு இருக்க ஆன்லைன் ரம்மி வாரியர்ஸ். வெல்கம் டு யுவர் லேண்ட் ஆஃப் ட்ரீம்ஸ். இந்த ஆன்லைன் கேமிங் லேண்ட் ஆஃப் ட்ரீம்ஸ்ல உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து காசு ஸ்வைப் பண்ற டிரான்சாக்ஷனை விட ஈஸியா, ரொம்ப ஃபாஸ்டா உங்களோட ட்ரீம்ஸ், மானம், மரியாதை, கடன் பிளஸ் உசுறு எல்லாமே சேர்த்து ஸ்வைப் பண்ணப்படும். சோ பார்லிமெண்ட் சுத்தியில சொலட்டி டேபிள்ல அடிச்ச அடுத்த நாளே நம்மளோட ஹானரபிள் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு ஒரு சைன் அப் பண்ணியிருக்காங்க. நவ் ப்ரமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் 2025 சட்டமாயிருக்கு. எஸ், அந்த ஒரு கிராண்ட் நியூ பேனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சிட் டைட் அண்ட் வாட்ச் அன்டில் த வீடியோ எண்ட்ஸ், பிகாஸ் இந்த வீடியோ முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவை யாருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு. லெட்ஸ் கெட் இன். Local girl with a global tone, breaking fake news down to the bone. True ways, loud and proud. This is your truth and we speak it loud. True ways. அண்ட் அந்த ஜீனியஸ், அதாவது லா எல்லாத்தையும் அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டு நாம பாட்டு ஈஸியா பிக் பாக்கெட் அடிச்சுட்டே இருக்கலாம்னு நினைக்கிற ஆன்லைன் கேமிங் சிஇஓஸ் பார்லிமெண்ட்டுக்கு நின்று வெளியே கதர்னீங்களே. இனிமேல் ஒரு முறை நீங்க வந்து கேமிங் பிளாட்ஃபார்மை ரன் பண்ணாலோ இல்ல வந்து அட்வர்டைஸ் பண்ணீங்கன்னாலோ உங்களுக்கு திஹார் ஜெயில டார்மெட்ரியில ஒரு பெட் ரெடியா இருக்கு. குதிரை கொம்புப்பா, எங்களெல்லாம் பிடிக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க குதிரை அதே திஹார் ஜெயில் வளாகத்துல மேய காத்திருக்கு. இனிமே இந்தியாலேயே பெரிய லாயர் யாருன்னு பார்த்தா அவங்களுக்கு காசு கொடுத்து கோர்ட்ல கேஸ போட்டு நம்ம வந்து இது ஜஸ்ட் கேமுக்காகுங்க, இது சான்ஸுக்காகுங்க, இது ஸ்கில் பேஸ்டு கேமுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வேணா நாங்க வந்து 12 to 5 வரைக்கும் நாங்க விளையாடாம இருக்க வைக்கிட்டா வேணா அவங்க ஆன்லைன்ல விளையாடுறாங்களே அவங்களுக்கு வந்து ஆதார் வேணா கொடுங்க. 18 இயர்ஸ்க்கு கீழே விளையாட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறை நாங்க வேணா ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை போல்ட் லெட்டர்ல ஆன்லைன் கேமிங் வந்து அடிக்டிவ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கறத வந்து நாங்க ஒரு என்ன சொல்ற டிஸ்கிளைமரா போடுறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த சான்ஸும் யூஸ் பண்ண முடியாது. இதை கேட்க ஃபன்னியா இருக்கா? மேபி நம்ம கேட்கறவங்களுக்கு ஃபன்னியா இருக்கலாம். ஆனா வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு ஆளை இழந்தவங்களுக்கு அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு சென்னையை சேர்ந்த டெக்கி 23 லேக்க வந்து ஆன்லைன் கேமிங் பிளாட்ஃபார்ம்ல இழந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையை லெட்டரா எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி 19 இயர்ஸ் ஓல்டு ஒரு சின்ன பையன் தன்னோட காலேஜுக்கு அப்பா சேர்த்தி வச்சிருந்த பைசாவை எடுத்து கொண்டு போய் ஆன்லைன் கேமிங் பிளாட்ஃபார்ம் போக்கர் விளையாடுறேன், ஃபேண்டசி கிரிக்கெட் விளையாடுறேன்னு சொல்லிட்டு அதுல இழந்துட்டு அப்பா கேட்டா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி பயந்து தன்னோட உயிரை மாச்சுக்கிட்டாங்க. 28 இயர்ஸ் பார்த்திபன், ஆட்டோ டிரைவர், சென்னையை சேர்ந்தவர், தன்னோட ஆட்டோல எத்தனையோ குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விடுறத அவ்வளவு ஹாப்பியா கூட்டிட்டு போயிட்டு வந்து விட்ட மனுஷன் 3 மாசம் இந்த ரம்மி பிளாட்ஃபார்ம்ல அடிமையாகி தன்னோட குழந்தை ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போற அதே அன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. 5 லட்சம் கடன். மணலியை சேர்ந்த அந்த துர்காவும் அந்த 2 குழந்தைங்களும் இப்ப ரொம்ப அனாதரவா நிக்கிறாங்க. இதெல்லாம் யாருனால? அந்த மில்லியனர்ஸோட ஃபன்னால தானே. ஃபன்னு, வின் பிக், கேம், எதை வின் பண்றாங்க? எவன் அம்பானியானா? ஒவ்வொரு கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் கடன், எத்தனை பேர் வந்து அவங்க ஜுவல்ல கொண்டு போய் அடமான வச்சுட்டு அவங்களோட வண்டியை கொண்டு போய் அடமான வச்சுட்டு நடந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கால் மட்டும் தான் கடைசியில மிஞ்சிச்சு. இது மாதிரி எத்தனை ஃபேமிலி வந்து இன்னும் பர்சனல் லோன் எடுத்து இஎம்ஐ கட்ட முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அபிஷியலா ஆன்லைன்ல பிக் பாக்கெட் மாதிரி பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ கேம் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு வெளியே நின்று கதறிக்கிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொன்றும் இந்த மாதிரி இறப்புகள் எல்லாம் நம்ம ஹெட்லைன்ஸ்ல வந்து ஹிட் ஆகி நம்ம நியூஸ் படிக்கும் போதும் இல்ல ஆர்பிச்சுவரி காலம், அதாவது நியூஸ் பேப்பர் திறந்ததும் அந்த இரங்கல் செய்தியிலையும் நம்ம பார்த்துட்டு நம்ம கடந்து போயிருவோம். இதுவே அவங்களோட ஃபேமிலி சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்க. அப்பாவோட ஆட்டோ சத்தம் கேட்காதான்னு காத்துட்டு இருக்கிற குழந்தைங்களோட ஏக்கம் இன்னும் தீர்ந்திருக்காது இல்லையா? இன்னும் ஸ்டில் அட்வர்டைஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. லைக் வந்து வின் பிக், கிளாஸியான லெட்டர்ஸோட வின் பிக், அப்புறம் வந்து ஃபேக்கான BMW வின் பண்ணிட்ட பசங்களை கொண்டு வந்து நிறுத்தி இதை எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க, நான் இதை விளையாண்ட BMW வின் பண்ணிட்டேன், நான் இதை விளையாண்ட சொந்த வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து இன்னும் ஏமாந்து போற அப்பாவி மக்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. ஐரணி, முரண் என்னன்னா பல வருஷத்துக்கு அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமும் சட்டப்படி சொல்லிட்டு இருந்த ஒரே காரணம் இது வந்து ஒரு கேமிங் ஸ்கில்லுங்க. திறமை இருக்கிறவன் விளையாடுறான், திறமை இல்லாதவன் சாகுறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட்டும் 20% GST அதுக்கு விதிச்சு வாங்கிட்டு இருந்தது. இமேஜின், உங்க வீட்டுல இருந்து வந்து ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தன் திருடிட்டு போறான், உங்க பேக்கெட்ல இருந்து ஒருத்தர் கொள்ளையடிச்சிட்டு போறான். மேபி இது வந்து அப்படி சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரிஞ்சுதானே எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். மேபி இதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் திருட்டு பிக் பாக்கெட் தானே. உங்ககிட்ட இருந்து போன 10,000த்துல கவர்மெண்ட்டுக்கு 2,000 ரூபாய் கமிஷன் போயிருக்கு. கமிஷன் சொல்ல முடியாது, அது GST.
பட் இதை பார்க்கும்போது ரோட்ல ஒரு வழிபோக்கர் பைக்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எவனும் ஒருத்தன் வந்து குறுக்க வந்து விழுவான், அவனை தூக்கி ஹாஸ்பிட்டல் சேர்த்து அக்கறையா கவனிக்கிற மாதிரி ஒருத்தன் சேர்த்துவான். கடைசியில அந்த வழிபோக்கன் கிட்ட பறிச்ச பங்கு எல்லாரும் வந்து சேர்த்து உனக்கு 10 எனக்கு 20 உனக்கு 50ன்னு பிரிச்சுப்பாங்க. உங்களுக்கு அந்த காமெடி ஞாபகம் வந்துச்சுன்னா நான் பொறுப்பில்லை. ஜோக்ஸ் அசைட், இந்த இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட $3.5 பில்லியன், அதாவது 2024லயே கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான காசு இதுல புழங்கிட்டு இருக்கு. சரி, இதுல வர்ற காசெல்லாம் எங்க போச்சுன்னு பாத்தீங்கன்னா மணி லாண்டரிங், அதாவது பண மோசடியில போயிருக்கு. பிளஸ் வந்து டெரரிஸ்ட் ஃபண்டிங்க்கும் போயிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அதனாலதான் கவர்மெண்ட் வந்து சுத்திகளை சொலட்டி அடிக்கிறாங்க. நம்ம பாக்கெட், அதாவது நம்ம சிட்டிசன்ஸோட பாக்கெட்ல இருந்து காசை சுட்டு அதை கொண்டு போய் ஆஃப் ஷோர்ல இருக்க அப்ராட்லயும் இல்ல கிராஸ் பார்டர் டெரரிசத்துலயும் யூஸ் பண்றதா அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்லிமெண்ட் சுத்தியில சொலட்டி அடிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து கோடீஸ்வரர்கள் ஏமாந்த பணமா? சே, பக்கா மிடில் கிளாஸ் ஆளுங்க. அடுத்த மாசம் இஎம்ஐக்கு இதுல விளையாண்டா பணத்தை எடுத்துடலாம். பார்த்த வரைக்கும் பார்த்தாச்சு, இனிமே உங்க ஆட்டம் கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் களத்துல இறங்கி அவங்களோட வீட்டுல அரெஸ்ட் வாரண்டே இல்லாம, சீஸ் வாரண்டே இல்லாம, சர்ச் வாரண்டே இல்லாம என்போர்ஸ் பண்ற அளவுக்கு சட்டத்தை ஸ்ட்ராங்கா கொண்டு வந்திருக்காங்க. அதையும் மீறி அவங்க வந்து பிளாட்ஃபார்மை ரன் பண்ணாலோ இல்ல அட்வர்டைஸ் பண்ணாலோ 3 வருஷம் ஜெயிலு, 1 கோடி ஃபைன். மறுபடியும் திரும்ப அதே தப்பு பண்றாங்களா, எக்ஸ்ட்ரா 2 வருஷம், ஆக மொத்தம் 5 வருஷம் ஜெயிலு, 2 கோடி ஃபைன். சரி, இதை அட்வர்டைஸ் பண்றது மட்டும் இல்ல, யூடியூபர்ஸ், இன்ஃபுளுசர்ஸ், அதை ப்ரமோஷன் பண்றவங்களுக்கும் ஜெயில் தண்டனை காத்திருக்கு. சோ வெல்கம் டு திஹார் அப்படின்னு சொல்லி அவங்க பிளக்கார்ட் புடிச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஆன்லைன் கேம்ஸையும் சேர்த்து குப்பையில தூக்கி போட்டாங்களான்னா இல்ல. அதுல இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, நல்ல கேம்ஸ் நிறைய இருக்கு. குழந்தைங்களுக்கு அந்த ட்ரேஸ் பண்ற மாதிரி 1+2 3ன்னு போடுற மாதிரி இந்த மாதிரி எஜுகேஷனல் கேம்ஸ், மேப் சொல்லி கொடுக்கறது, சயின்ஸ் சொல்லி கொடுக்கறது, மேத் சொல்லி கொடுக்கறது, இது எல்லாமே அலௌட். அது மட்டும் இல்லாம கவர்மெண்டே ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வைக்கிறாங்க. டோர்னமெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் இஸ் அபிஷியலி கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு காம்படிஷன் நவ். எப்ப பாரு போன் பார்த்து ரீல்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற குழந்தைங்க மேபி இனி வந்து எஜுகேஷனல் கேம்ஸ்லயும் லேர்னிங் கேம்ஸ்லயும் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் எந்த தடையுமே கவர்மெண்ட் விதிக்கல. அப்போ என்னதான் கலைவாணி தடைன்னு கேக்குறீங்களா? அதாவது ஆன்லைன்ல மணி இன்வால்வ் ஆகுற, ரியல் மணி இன்வால்வ் ஆகுற எல்லா கேமுக்குமே கேம் ஓவர், பேன், ரியல் பேன், தி பிராண்ட் நியூ பேன் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இனிமேல் தன்னோட சேவிங்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேரண்ட்ஸ் உட்காந்து அழுக வேண்டியதில்லை. ஏன்னா பேங்கே வந்து அந்த மாதிரியான ஆன்லைன்ல மணி இன்வால்வ் ஆகுற எந்த கேமுக்குமே டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த பிளாட்ஃபார்முக்கான டிரான்சாக்ஷனை பேங்க் எப்பயோ நிறுத்திடுச்சு. உழைக்காமலே அம்பானி ஆயிரலாம்னு நினைப்புல இருந்தவங்களுக்கு ஏன் அவ்வளவு தூரம் 3 மாசத்துல அடிமையாகி அவங்களோட கேரக்டரையே மாத்தி, அண்ணா 500 கொடு, நான் ஒரு 500 ரூபாய் இருந்தா அனுப்புனா, மாமா இந்த ஒரு 500 ரூபாய் இருந்தா அனுப்பிவிடுங்க மாமா ஜிபேல அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்களையும் பிச்சைக்காரங்களை மாதிரி மாத்துச்சு தெரியுமா? டோபமைன், அதாவது அடிக்டிவ் மெக்கானிசம். அந்த அல்காரிதமே வெறும் 8,000 கொடுத்துட்டு 8 லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் 8,000 கிடைக்கும், ஆனா அந்த 8 லட்சம் பணம் போயிடும். கடைசியில கடன், ஏமாலிங்கிற பேரு, சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியாத நிலைமை, எல்லாமே சேர்த்து அவங்களோட உசுரை ஸ்வைப் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் ஆயிடும். அதனாலதான் சொல்றாங்க இந்த கேம் வந்து மக்களை கொள்ளையடிக்குது, அவங்களோட உசுரையும் சேர்த்து பறிக்குது அப்படின்னு சொல்லி தான் கவர்மெண்ட் இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இனிமேல் இந்த சைக்கலாஜிக்கல் ட்ராப்லையும் டோபமைனை சுரக்க வைக்கிற அடிக்டிவ் கேம் அல்காரிதம் மெக்கானிசம் எதுனாலும் பேன். இனிமேல் இதுக்கப்புறம் இந்த கேஸ் ரொம்ப நாளா இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வசூல் ராஜா MBBSல சொல்ற மாதிரி எந்த சைக்கியாட்ரிக் கேஸும் ஆன்லைன் கேமிங் பிளாட்ஃபார்ம்ல பணத்தை இழந்துட்டேன், மோசடி ஆயிடுச்சு, ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போய் நிக்க மாட்டாங்க. இனிமேல் நியூஸ் பேப்பர்ல எந்த ஒரு ஆர்பிச்சுவரி காலத்திலையும் வந்து ஆன்லைன் கேமிங் பிளாட்ஃபார்ம்ல பணத்தை இழந்தவங்களோட போட்டோ பேப்பர்ல வராது. இன்னோவேஷன் டெட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், இனி இந்தியால வந்து பொழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சு அவங்களே மூட்டையை கட்டிட்டு வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதையும் மீறி நாங்க ஃபாரின் ஆப்ல பெட் பண்ணுவோம், ஃபாரின் ஆப்ல ரம்மி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த முடிவு பண்ணீங்கன்னா விதி உங்களை விடாது. அதையும் மீறி உங்களுக்கு அப்படி ரம்மி விளையாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி கை அரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுங்க, 500 ரூபாய் எடுங்க, ரோடு கடைக்கு போங்க, உங்க குழந்தைங்களுக்கோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ உங்க ஃபேமிலிக்கோ நல்ல வயிறு நிறைய திருப்தியா சாப்பாடு வாங்கி கொடுங்க. நைட்டு போய் வீட்டுல நிம்மதியா தூங்குங்க. வேலட்டை எம்டி பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல எவனுக்கோ தூக்கி பணத்தை கொடுக்கறதுங்கிறது மட்டும் அர்த்தம் இல்ல. நிறைய ஹாப்பினஸ் உங்களை சுத்தி சுத்தி இருக்கு. ஒரு பார்க் போலாம், மூவி போலாம், எது வேணா எப்படி வேணா என்ஜாய் பண்ணலாம். எதுக்குமே கொடுக்காம பணத்தை சேர்த்தி 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 இதை விட நான் பெருசா என் குழந்தைக்கு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நினைப்புல கனவுல உங்க உசுரை தொலைச்சிடாதீங்க. அப்புறம் யூடியூபர்ஸ், இன்ஃபுளுசர்ஸ், எல்விஸ் யாதவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வெளியே நின்று துப்பாக்கிலே பட்ட 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 பட்டன்னு
15-20 ரவுண்ட் சுட்டாங்களே ரவுடிஸ், அந்த கேங் தாதாக்கள் கூட இனிமே ஆன்லைன் ரம்மியை எவனாச்சும் ப்ரமோட் பண்ணா வீடு பூந்து சுடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா லெட்டர் பேட்லயே வந்து ஒரு வார்னிங் கொடுத்திருந்தாங்க. சோ அது வந்து இல்லீகலா நடக்கிறது. இப்ப கவர்மெண்டே வார்னிங் கொடுத்திருக்கு, பண்றியா ஜெயிலுக்கு போ, ஃபைனை கட்டு. இதுதான் நடக்க போகுது. அதனால காசு எக்ஸ்ட்ரா வருது, 30,000 கொடுக்குறான், 60,000 கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி எந்த யூடியூபரும் அந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்து உங்க ஃபேமிலி உங்களை ஜாமீன் எடுக்கிறதுக்கு லாயரை தேடி அடைஞ்சிட்டு இருக்க வேண்டியிருக்கும். மேபி இது நான் பைலபிள் செக்ஷன்ல கூட வரலாம். வருஷத்துக்கு 20,000 கோடி ஜிஎஸ்டி மட்டும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம், எங்களை போய் நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீ எந்த ஆன்லைன் கேமிங் பிளாட்ஃபார்ம் ஃபெடரேஷன் யாரும் வந்து போய் கவர்மெண்ட் கிட்ட வந்து சண்டை போட முடியாது. சட்டம் அமலுக்கு வந்தாச்சு சார், இனிமே நீங்க வந்து அமைதியா கையை கட்டி வேடிக்கை பார்க்க வேண்டியதா. இல்ல அடுத்து எந்த வகையில லூட் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்கன்னா ப்ளீஸ் இந்தியால விட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி இங்க வந்து கங்க்ராச்சுலேஷன், நீங்க தான் ஏமாறுறதுல வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் நாங்க இருக்கோம். தயவு செஞ்சு எங்க நாட்டை விட்டு ஓடிருங்க. என்னடா எப்பயும் காமெடியா நியூஸ் சொல்றவ, சர்காஸ்டிக்காவா சொல்றவ, இன்னைக்கு நியூஸை சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? சில விஷயங்களுக்கு நம்ம சீரியஸான முகத்தை காட்டித்தான் ஆகணும். பிகாஸ் இது மக்களோட உசுறு சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல வந்து விளையாடுறது எனக்கு பிடிக்காது. எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிருங்க. முக்கியமா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்களும் வந்து ஆன்லைன்ல ஒரு 100 ரூபாய், 1 ரூபாய், 500 ரூபாய் இழந்திருந்தீங்கனாலும் இந்த வீடியோவை ஸ்டேட்டஸா வைங்க. இனிமே எவனும் அதுல ஏமாறக்கூடாது. ஏமாறக்கு வாய்ப்பு இல்லை, பட் ஸ்டில் இந்த அவேர்னஸ் நிறைய பேருக்கு போகணும். இது வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் இப்போதைக்கு வந்து உடனே பேன் பண்ணியிருக்காங்க, அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இறங்கியிருக்கே தவிர சின்ன சின்ன நிறுவனங்கள் இன்னும் ஸ்டார்ட் அப்பா நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படியாவது லாவை ஏமாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம மக்களை ஏமாத்துறதுக்கு நாம விடக்கூடாதுல்ல. ஆஸ் அ சிட்டிசனா இந்த வீடியோவை நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, this is True Race shedding light on truth. Local girl with a global tone, breaking fake news down to the bone. True Race, True Race, loud and proud. This is your truth and we speak it.